வெல்கம் டு எஸ்வி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட்டை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஒரு கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, அந்த கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட்டில் இருக்க இந்த 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அந்த கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்றதை அனலைஸ் பண்ணிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து கார்ப்பரேட் இன்ஃபர்மேஷன், செகண்ட் ஒன் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் டிஸ்கஷன் அண்ட் அனாலிசிஸ், தேர்டு ஒன் வந்துட்டு சேச்சுரேட்டரி ஆடிட், ஃபோர்த் ஒன் வந்துட்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த 4 விஷயந்தான் நம்ம ஆனுவல் ரிப்போர்ட்டில் பார்க்கணும். இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம கார்ப்பரேட் இன்ஃபர்மேஷனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த கார்ப்பரேட் இன்ஃபர்மேஷன் மூலிமா நமக்கு என்ன தெரியும்னா, ஒரு கம்பெனியோட ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கலாம், இந்த கம்பெனியோட மிஷன் அண்ட் விஷனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இந்த கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது, இந்த கம்பெனிக்கு மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டி எவ்வளோ இருக்குன்றதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்புறமேட்டு இதோட எக்ஸ்பேன்ஷன் பிளான்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அதை பற்றியும் நம்ம இந்த இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக செக்மெண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். ஒரு கம்பெனி எந்தெந்த செக்மெண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஆனுவல் ரிப்போர்ட்டை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த இதில் வந்து ஐடிசி நம்ம எடுத்திருக்கோம். ஐடிசி எஃப்எம்சிஜி, அக்ரிகல்ச்சர், பேப்பர்ஸ் அண்ட் போர்ட்ஸ், ஹோட்டல்ஸ், ஐடிசி இன்ஃபோடெக், இந்தமாதிரி பல செக்மெண்ட்ஸில் இருக்காங்க. இவங்கக்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இவங்க எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பிராண்ட் லீடர்ஸாக இருக்காங்கன்றதை கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, மேனேஜ்மெண்ட் டிஸ்கஷன் அண்ட் அனாலிசிஸ். இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒரு கம்பெனியில் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ்ன்னு 2 பேர் இருப்பாங்க. இதில் 2 பேருமே வந்துட்டு 50-50% இருக்கலாம். இதில் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் 50க்கும் மேற்பட்ட பர்சன்டேஜில் இருந்தாலும் தப்பு இல்லை. ஏன்னா இந்த நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. இப்போது இவங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறது கிடையாது. இருந்தாலும் இவங்க கம்பெனியில் இருக்க ப்ராப்ளம்ஸை ஐடென்டிஃபை பண்ணி இவங்க அதை வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க. இப்போ வாய்ஸ் அவுட் பண்ணுறது மூலிமா தான் வந்து கம்பெனியில் இருக்க ப்ராப்ளம் சால்வ் ஆகும், கம்பெனி க்ரோ ஆகும். ஸோ இவங்களோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இவங்க இல்லாமல் ஒரு கம்பெனி ரன் ஆகவே முடியாது. இப்படி இருந்தாலும் இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் பார்க்கணும். இதில் வந்துட்டு ஒரு சில கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் ரெண்டுத்துலேயுமே ப்ரொமோட்டருக்கு ரொம்ப நெருக்கமாக உள்ளவங்கள அமர்த்திடுவாங்க, லைக் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ தட் இவங்க இந்த பிரச்சனைகளை வாய்ஸ் அவுட் பண்ணவே மாட்டாங்க. பிரச்சனைகளை வாய்ஸ் அவுட் பண்ணால் தான் வந்து கம்பெனியோட க்ரோத்துக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க பிரச்சனைகளை வாய்ஸ் அவுட் பண்ணலன்னா கம்பெனி க்ரோ ஆகாது. இதனால தான் ஒரு கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மேனேஜ்மெண்ட் டிஸ்கஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு எக்கானமி பற்றி பேசியிருப்பாங்க. இந்த கம்பெனிக்கு எக்கானமி ஃபேவரபுளாக இருக்கா இல்லையான்றதை பற்றி சொல்லியிருப்பாங்க. செக்டார்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த செக்டார் எப்படி க்ரோ ஆகுது, இந்த கம்பெனி இருக்க செக்டார் எவ்வளோ க்ரோத் பொட்டன்ஷியலோடு இருக்குன்றதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் கம்பெனியோட ஓவர்வியூ பற்றிலாம் பேசியிருப்பாங்க. கடைசியாக இந்த கம்பெனியில் உள்ள ப்ராப்ளம்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. ப்ராப்ளம்ஸ், சேலஞ்சஸ், ரிஸ்க் இதெல்லாம் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ ஆஸ் எ இன்வெஸ்டராக நம்ம வந்து இங்கே மேனேஜ்மெண்ட் டிஸ்கஷனில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம். அடுத்ததான் இந்த மேனேஜ்மெண்ட் டிஸ்கஷன் அண்ட் அனாலிசிஸில் நம்ம என்ன பார்க்குறோன்னா வந்துட்டு டைரக்டர்ஸ் லெட்டர். இந்த டைரக்டர்ஸ் லெட்டர் யாருக்காக எழுதுறதுன்னா வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ்க்காக எழுதுகிறாங்க. இந்த லெட்டர்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா வந்துட்டு இந்த கம்பெனியோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, மேக்ரோ எக்கனாமிக்ஸ், கரண்ட்டாக இருக்க மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எப்படி இருக்குது, கம்பெனிக்கு ஃபேவராக இருக்கான்றதை தெரிஞ்சுக்கலாம். இந்த செக்டார் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்றதை நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த செக்டார் க்ரோ ஆகுதா இல்லையா, இந்த செக்டாரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு ஈக்குவலாக நம்ம கம்பெனியும் க்ரோ ஆகுதான்றதை பற்றி இந்த இதில் சொல்லுவாங்க. அப்புறமேட்டு இந்த கம்பெனியோட ஃப்யூச்சர் க்ரோத் பிளான்ஸ் எல்லாம் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த லெட்டரில் இருக்கும். அடுத்ததாக இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சேச்சுரேட்டரி கமிட்டி ரிப்போர்ட். இந்த கமிட்டியில் வந்துட்டு நிறைய விதமான கமிட்டிஸ் இருக்கும். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ஆடிட் கமிட்டி. இந்த ஆடிட் கமிட்டியில் வந்து எல்லா கம்பெனிஸ்லேயும் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு மேக்ஸிமம் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸாக தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த கமிட்டியோட ரோல்ஸ் என்னென்னா வந்துட்டு, இப்போது ஏதாவது ஒரு கம்பெனியில்
ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சப்மிட் பண்ணலனாலோ இல்லை இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஏதாவது ஃப்ராட்ஸ் இருக்குனாலோ இந்த கமிட்டி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. லைக் சேல்ஸில் எதுவும் மிஸ்மேட்ச் இருக்குது, இல்லை ரெவென்யூ வந்து மாற்றி சப்மிட் பண்ணியிருக்காங்க, இல்லை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து தப்பாக இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா வந்துட்டு இந்த கமிட்டி கண்டுபிடிச்சி இதுக்கு ரெட் ஃப்ளாக் தூக்கி நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு இண்டிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஆஸ் எ இன்வெஸ்டராக நம்ம இந்த ஆடிட் கமிட்டி ரிப்போர்ட் பார்க்குறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்ததாக வந்துட்டு நாமினேஷன் அண்ட் ரெமுனரேஷன் கமிட்டி. இந்த கமிட்டியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இந்த கமிட்டிலையும் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த கமிட்டியில் எல்லாருமே வந்து மேக்ஸிமம் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸாக தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த கமிட்டியோட ரோல் என்னென்னா வந்துட்டு ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக அப்பாயின்ட் பண்ணுறது, சேலரி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவோம். இதில் சிஇஓ, எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் இந்த மாதிரி அவங்களாம் வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா வந்துட்டு இந்த கமிட்டி வந்து சேலரிஸ்லாம் கொடுக்குறதுனால வந்துட்டு இந்த சிஇஓ, எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ்லாம் வந்து இந்த கமிட்டியை இவங்களுக்கு ஃபேவராக யூஸ் பண்ணிக்க நிறையா வாய்ப்பு இருக்குது. கடைசியாக நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கணும். இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்னலாம் பார்க்கணுன்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கணும், அப்புறமேட்டு பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கணும், அப்புறம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கணும், கடைசியாக நோட் டு ஃபினான்ஸ் இந்த விஷயத்தை வந்து நம்ம நல்லா பார்க்கணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதை நம்ம யாருமே பார்க்குறதே கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்து எல்லா விஷயங்களும் வச்சு தான் ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்டை நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும்.